எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் வெற்றிமாறன் சார், தானு சார், ரஞ்சித் சார், அஸ்வத் எல்லாருக்கும் பெரிய நன்றி. அவங்க எல்லாரையும் பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ கிங்ஸ்டன் பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு லுக் டெஸ்ட் வீடியோ காமிச்சார். அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன், நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு. இட் வாஸ் தேட் குட். கலர்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார். ஸோ செகண்ட் மூவி வித் ஹிம். He's such an amazing person. He's an amazing person to work with. And அவர் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின் நினைக்கிறேன், திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணுன்னா, இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டைரக்டராக இருக்கும்போது. ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டு அஸ், வெரி கைண்ட் டு அஸ். தேங்க்யூ. அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர், ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை. சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் 70 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை. பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ கோகுல். அண்ட் மூர்த்தி சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸில் எல்லாமே ஒர்க் ஆகணும். அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அண்ட் from the production to the back end work பண்ண எல்லாருமே வந்து they had put in so much efforts to the film. and கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். அண்ட் என்னோட காஸ்ட் அமேசிங் கோ-ஆக்டர்ஸ் ராஜேஷ், அப்புறம் ஆண்டனி, அருண். ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்த உடனே நிறையா கொட்டி தீர்த்துட்டீங்க. அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயிலிருந்து வருதா, நெஞ்சிலிருந்து வருதா, மூக்கிலிருந்து வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த ஹோல் செட்டே. நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப லைக் ஜாலியாக வச்சுருந்தீங்க. யாராவது ஒருத்தவங்க சிடுமூஞ்சா இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். இந்த சைடு ஃபுல் மழையில் நனைஞ்சிருப்போம், கஷ்டமாக இருக்கும். இந்த சைடு பார்த்தா சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ். அண்ட் உங்கள் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. And finally I have to thank my mom. அவங்க அம்மா இங்கே வரல, பட் she always stands by me. and அம்மா, thank you for everything. and வேற இவங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ரிக்கலாக இட்ஸ் கோன் பி அன் அமேசிங் ஃபிலிம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க. ஸோ ப்ளீஸ், இது ஒரு கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுல தான் இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். How does the stunt come out? Other than that, one special moment உங்களுக்கு செட்லேயே எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்கன்னா அது சொல்லுவீங்க? ஸ்டண்ட் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி, அதனால நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு நீங்கள் எல்லாரும் பார்த்தா, நானே இன்னும் பார்க்கல, ஸோ பார்த்தா தான் தெரியும். ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். ஏன்னா இட்ஸ் திலீப் மாஸ்டர் அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோன் பி அன் அமேசிங் ஸ்டண்ட். ஸோ மெமரபிள் மூமெண்ட் சொல்லணுன்னா எல்லாமே மெமரபிள் மூமெண்ட்டு தான். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
ஃபுல் டைம் நனைஞ்சிட்டே இருப்போம். முடி கொஞ்சம் நிறையா இருக்கனால ஜடை பின்னி இருப்பேன். நான் ஃபுல் ஈரமாக இருக்கும் எனி டைமும். ஸோ நிறைய டைம் வந்து நான் வந்து கோச்சிருக்கேன் ப்ரொடியூசர் கிட்ட, டேரக்டர் கிட்டேயும், ஏன் இவ்வளோ நிறையா வைக்கிறீங்க சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் தென் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் யா, தட்ஸ் த திங். தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா வந்திருக்க இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெற்றிமாறன் சார், தானு சார், ரஞ்சித் சார் அண்ட் ஜி பிரகாஷ் சார், ஆக்ட்ரஸ் மேம், ஃபைனலி மை ஃப்ரெண்ட் கமல் பிரகாஷ். அண்ட் நான் கமலுக்காக தான் வந்தேன். பட் நான் கமலை பற்றி பேசுகிறதோட நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜிவி சார் பற்றி பேசணும். ஏன்னா நான் வந்து ஜிவி சார் வந்து கமலை எவ்வளோ பேக் பண்ணிகிட்ருக்காருன்றதை நான் ஒரு 5-6 இயர்ஸாக நான் கண்ணால் பார்க்குறேன். அது வந்து ஒரு டைரக்டருக்கு அது ஒரு நடக்குது, ஒரு ஹீரோ மூலமாக, ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய டெக்னீஷியன் மூலமாக, இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ரொடியூசர் whatever, it's because I think the trust that he has on Kamal. And அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது கமல். அது you are blessed to have somebody like GV sir who has been backing you from day one. ஏன்னா நீ ஹைவே காதலின்ற ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து அவர் வந்துட்டு உன்னை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு, விச் இஸ் அ வெரி குட் திங். லைக் யூ நோ, ஜஸ்ட் பேக்கிங் டேலண்ட்ஸ். அண்ட் நான் வந்து உங்கள் செட்டுக்கு வந்திருந்தேன் சார், நீங்கள் அன்றைக்கி இல்லை. ஸோ ஒரு திடீர்னு ஒரு பாகுபலி செட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. எனக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. என்னது கமல் பிரகாஷ் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பார்த்தா ஒரு பெரிய கப்பலே கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே அவ்வளோ பேர் இதோ கூச்சுங்களாம் இருக்கானுங்க தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு 200-300 பேர் அந்த செட்டில் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சும்மா ஓடினே இருப்பானுங்களே, அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறமா மேலேருந்து தண்ணி கொட்டுது அப்படியே ஆன் அப்படின்னா, மேலே அப்படியே ஷவர் ஃபுல்லாக அப்படியே ரெயின் அடிக்குது. ஸோ it is technically a bigger budget film than what this industry talks in terms of the market, that this everything. But the conviction that a producer has to just make a vision come through, பார்த்துக்கலாம் பட்ஜெட்லாம் அப்புறம், பட் ஆனால் at the end of the day what is needed for the film first and backing that idea is what a great producer is, and that's what GV sir is. And me knowing what all he has gone through and you giving him such a அவ்வளோ பெரிய ஒரு கேன்வாஸ் கொடுக்கும் போது, I hope you have used it very well, Kamal. Like, you know, that is very important. And thank you so much for that, sir. And with respect to Gokul Binoy, the cinematographer, எனக்கு அவரை தெரியும், ரொம்ப நாளாகவே தெரியும் from in the days. He is an excellent cinematographer and you are blessed to have him in your technical team. And திவ்யா பாரதி மேம், உங்களுடைய பேச்சுலரில் உங்கள் 2 பேரோட பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது with respect to the songs and everything. And finally it is happening again for this film அப்படின்னும் போது I'm so happy for you. Maybe it's meant to happen this way. And ஜி பிரகாஷ் சார், நான் வந்து எனக்கு உங்களை த்ரிஷால நயன்தாராவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி யாராவது இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த பாபா பாஸ்கர் இதில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருப்பீங்க. எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி விஜய் சாரோட பாட்டில் வாங்கினா எனக்கானால தான் ஆடிருப்பீங்க. டப்புன்னு கட் பண்ணால் இங்கே பயங்கரமாக இறங்கி குத்திருந்தீங்க. இட் ஷோஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். எனக்கு ரொம்ப அதுலேருந்து பிடிச்சிருந்தது. அகைன் பேச்சுலரில் ரொம்ப பிடிச்சிருந்தது. Like, you know, and in this kind of film where it needed lot of technical support, நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்கன்னும் போது, like, you know, it shows basically what a human you are. So I'm very again thankful to you. And Kamal, நான் டீசர் பார்த்தேன். It was lot in a very good standards. Actually Kamal பற்றி சொன்னால் is more of a technical guy. See, directors, writers அப்படின்றது நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். பட் director itself is a big job அப்படின்றது வந்துட்டு with respect to these kind of films. ஏன்னா such technical things handle பண்ணுறது, like, you know, in terms of previous இப்போ ஏதாவது எங்கள் கேங்கில் இப்போ நான், விக்னேஷ், பிரதீப், இவங்கெல்லாம் வந்துட்டு we're all one gang, is my like a brother to me, Kamal. ஸோ இப்போ ஏதாவது டெக்னிக்காக புதுசாக ஏதாவது ஒன்று வந்திருக்கு, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்திருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அது கமல் தான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுவான், இல்லை அவனே வந்து சொல்லுவான். ஸோ இட்ஸ் லைக் it's very important to stay updated with everything and it reflects on your film. நான் டைம் எடுத்துக்கிறேன், சாரி, நான் ஜஸ்ட் ஐம் ஹாப்பி. அண்ட் ரஞ்சித் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ஃபார் ஆல் த ஒர்க்ஸ் தட் யூர் டூயிங் வித் ஸோ மச் ஆஃப் ஹார்ட், வித் டிஃப்ரெண்ட் பேக்ட்ராப்ஸ். ஐம் ஹாப்பி தட் யூ கம் டு சப்போர்ட் திஸ் ஃபிலிம் அண்ட் மை ஃப்ரெண்ட். அண்ட் வெற்றிமாறன் சார்,
நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம். எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கான்னு கூட எனக்கு தெரில. முதல் முத்தம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு அவார்ட் கிடைக்கல. ஆனால் நீங்கள் வந்து இந்த பையன் நல்லா ரைட்டராக வருவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை வச்சு தான் ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் தான் இப்போ ஓமே கடவுளே ட்ராகன் எல்லாமே. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. அண்ட் தானு சார், எனக்கு நான் துப்பாக்கி அப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் சார், கத்தி அப்போ நீங்கள் வந்ததை பார்த்தேன். உங்கள் பேஷன் எனக்கு அப்போ தெரியும் சார். நீங்கள் வாட் ஃபிலிம் ப்ரொடியூசர் எவ்ரிதிங் யூ ஆர் அண்ட் யூஆர் அ கிரேட் சேல்ஸ்மேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை சார். ஐம் ஸோ கிளாட் தட் என்னை உங்களுக்கெல்லாம் முன்னாடி என்னையும் கூப்பிட்டு இங்கே பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. கமல், நீ நல்லா வரணும் ஃபார் ஆல் த ஹார்ட். அண்ட் நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்ட, விச் இஸ் வெரி பேட். உன்னோட ஒய்ஃப்க்கு, பிகாஸ் த பிக்கஸ்ட் பேலன்ஸ் யுவர் லைஃப் இஸ் ப்ரொவைடிங். நீ இவ்வளோ இப்போ நிம்மதியாக கொஞ்சம் மூஞ்சி காமாக இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி and your kids and everything, your parents. And I take this opportunity to thank your wife Kamal, Divya Kamal, for மாட்டி விட்டீங்க. அதாவது நானே கடைசியில் இன்னொரு தடவை வந்து இதை சொல்லலான்னு இருந்தேன். இல்லை சொல்ல வேண்டியது நீ சொல்லலடா, எனக்கு சொல்லலடா. அங்கே நான் பாட்டு வந்து அதனால தான் சரி சொல்லிட்டேன். எனக்கு தோணுச்சு நீ சொல்லலைன்னு சொல்லிட்டு. திவ்யா, நானே சொல்லலான்னு இருந்தேன், நம்பிடாத. வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பிரசன்ட் மீடியா, நீங்கள் ட்ராகன் கொடுத்த பெரிய சப்போர்ட். அவங்களால தான் இப்போ இந்த ஸ்டேஜ் எல்லாமே. நீங்கள் எழுதின ஒரு வார்த்தையும் இட் ஹஸ் சேஞ்ச் மை லைஃப் ரைட் ஃப்ரம் ஹோமே கடவுளே. நீங்கள் கிங்ஸ்டனுக்கும் அதையே பண்ணணும்னு நான் ரொம்ப இது பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக அந்த பட்ஜெட் பத்தாது, ஆனால் அந்த பட்ஜெட்டில் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. அந்த விஷுவல்ஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மேலே ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டே இருந்தார். அண்ட் இந்த டீம் மேலே, குறிப்பாக டிரெக்டர் மேலே, அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னீஷியன்ஸ் மேலே, இங்கே பேசின எல்லார் மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தார். அண்ட் இந்த படம் என்னென்னா, அவர் வந்து வேறு எந்த படத்தை பற்றி பேசினாலும் வந்து கிங்ஸ்டனை பற்றி பேசுவார். அதோட போஸ்டரை காட்டுவார். அவர் வீடியோ நம்ம பாருங்கள் இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம், ரொம்ப நாளாக அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது நிச்சயமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து அதோட விஷுவல் குவாலிட்டி, சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆகிட்டு, அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் என்னென்னா அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்குடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமாக இதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில், திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து போராட்டிகிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்கிறப்பவே வந்து நான் யோசிப்பேன், எப்படி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். என்ன மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஜிவி நம்மளை பேச விட மாட்டார். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷனில் வந்து போயிடுவார். இப்படி தானே சார் வேணும் அப்படின்னு கேட்பார். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்கிறதே சரியாக வராது. அப்புறம் வந்து சிச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமாக சொல்லுவேன் நான். அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனால் அந்த சொல்கிற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளியை சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனாக நான் வந்து ஜிவியை பார்க்குறேன். உண்மையிலே வந்து அது ரொம்ப முக்கியமானதாக, என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால் சொல்லி புரி வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டல இருக்கோ இல்லை நெஞ்சில் இருக்கோ, அதுலேருந்து வெளியே வரவும் வராது. அது எழுத்தாவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஆனால் வந்து எனக்கு சந்தோஷ் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தார். நேற்று கூட வந்து வேட்டுவம் பற்றி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்போ வந்து கதையே பெருசாக சொல்லலை, ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு 3 டியூன் ரெடியா அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டார். ஸோ இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொண்டலாம், அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, என்னை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கிற ஒரு டெக்னீஷியனாக
அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் வந்து இந்த டீம் மேலே அண்ட் எல்லார் மேலேயும் வந்து பெருசாக நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து கமல், வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்கள் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை, அப்படி இப்படி ஒரு கதை யோசித்து எடுக்கிறதும் வந்து இங்கே பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் பண்ணுறது இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிடேஷன். அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜானர்லேருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து, ஆனால் நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பயங்கர எக்யூப்டாக ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவாக இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும், தொடர்ந்து நடிக்கணும். என்னுடைய ப்ரொடக்ஷன்லேயும் அது தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அவர். அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அண்ட் திவ்யபாரதி அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காரு. அண்ட் விஷுவல் வந்து சினிமாட்டோகிராஃபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் மூர்த்தி சார் நல்ல ஒரு சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுறதுல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்ட் டைரக்டராக வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகிறதுனால தியேட்டரில் நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்டு தயாரிப்பில் சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும், திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்னாக ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற படங்கள் நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபத்த திரைப்படங்கள் வந்து உதாரணமாக இருக்குது. என்னை போல இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. காலை வணக்கம். முதலில் பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் பண்ணதுக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜானர் ஆஃப் ஃபிலிம். மார்ச் 7th ரிலீஸ் ஆகுது. இது மாபெரும் வெற்றி அடையுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. தானு சார் சொன்ன மாதிரி இந்த ராசா ராசா சாங் ஆல்ரெடி ஒரு பெரிய சென்சேஷன். அதோட வீடியோ சாங் இப்போ பார்த்தோம். ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி another பிக் ஹிட் இந்த வருஷத்துக்கு. ஜிவி சார், last year we had a biggest album, Amaran, thanks to GV sir, and we continue to have a longer relationship in the வருஷம் கூட. ஸோ கிங்ஸ்டன் ஒரு மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் கமல் பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. கிங்ஸ்டன் படத்துடைய பாடல் முன்னோட்டத்தின் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு செய்ய வந்திருக்கும் என் அகமாலும் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, ஈண்டெடுத்த மகளாக நான் பாவிக்கும் சுதாகர் அவர்களே, தம்பி ஜிவி பிரகாஷ், அன்றலந்த மலராக ஆத்தொழும் சூறாவளியாக எழுச்சி 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 அப்படியேப்பட்ட ஏற்றமிகு பாத்திரத்தில் மிக சிறப்பாக இந்த படத்தில் அல்லும் பகலும் அயராது உழைத்திருப்போம். இந்த உழைப்பு இந்த படத்தை பார்க்கும்போது தெரிகிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த இயக்குனர் கமல் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்த மிகவும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்கின்ற காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் என்று ஒரு மனிதனாக பிறந்தால் அந்த மனிதத்துவம் நிறைவு பெற்றதாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான இடத்தை வகிக்கும் வெற்றிமாறன் அவர்கள். அவர் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அவர் கொடுக்கின்ற அத்தனை படங்களுக்கும் அவர் மிகப்பெரிய
ஆத்மார்த்த ஒரு அமைப்பினை உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த திரையுலகில் எப்படி வந்தோம், எப்படி வாழ்ந்தோம் என்பதை, எப்படி இருக்கிறோம், எப்படி உருவாக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் தம்பி வெற்றிமாறன் அவர்கள். குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு எந்த வித ஏற்பாடும் இல்லாத ஒரு ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களை அழைத்து வந்து அவர்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு நாம் அறக்கட்டளை உருவாக்கி அவர்களுக்கு திரையுலகை சார்ந்த அத்துணை பயிற்சியும், எழுத்து, எண்ணங்கள், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, நடிப்பு, இயக்கம், எடிட்டிங்னு பன்னரும் துறைகளில் உருவாக்குகின்ற அவருடைய பாணியை போற்றுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய வெற்றிமாறனுக்கு மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய தம்பி ஜி பிரகாஷ், அவருடைய பின்னணி இசை வந்து உண்மையிலேயே இளையராஜா காலத்திலும் சரி, ஏஆர் ரஹ்மான் காலத்திலும் சரி, அவர்களுக்கு அடுத்ததாக தம்பி ஜி பிரகாஷ் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக சொல்லுகின்றேன், அறுதிட்டு உறுதி சொல்கின்றேன். நான் ஒரு படம் தயாரித்தேன், அசுரன், மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தது. அதை தெலுங்கில் எடுக்கும் போது அதுவும் வெற்றி அடைந்தது. ஆனால் அதனுடைய இயக்குனரும் சரி, அதில் நடித்த கதாநாயகர் வெங்கடேஷ் சாரும் சரி, ஜிவி பிரகாஷுடைய இசையை வாங்கி அந்த பின்னணி இசையில் சேர்க்க சொன்ன அந்த பாங்கு இருக்கிறது. அதற்கு அவரும் எதையும் எதிர்பார்க்காமல் வெற்றிமாறன் தம்பியும் அவர்களும் ஜிவி பிரகாஷும் அப்படியே அந்த ஒளியை வாங்கி கொடுத்தார்கள். அதுவும் அந்த இசையால் மிகப்பெரிய பிரமாணமாக வெற்றி அடைந்தது. அப்படிப்பட்டவர் இந்த படத்தை பார்க்கும்போது ராசா ராசா பாடல்லாம் மனசில் ராசாவாகத்தான் இருக்குது. என்ன பேர் வைக்கிற தெரியல, கிங்ஸ்டன் என்ற படத்துக்கு கிங்காக தான் இருக்குது. அந்த ராசா பாடலும் அதுக்கு தான் அமைந்தது. நான் தம்பி வெற்றிமாறன் கேட்டேன், பேரலல் யூனிவர்ஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அதாவது ஒரு எது உச்சமோ அதுக்கு இணைன்னு சொன்னார். அந்த இணையை இந்த பேரலல் யூனிவர்ஸ் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும். பன்னரும் சிறப்புகளை பெற்று பன்னரும் படங்களை உருவாக்கி திரையுலகுக்கு புதிய புதிய வரவுகளை அறிமுகப்படுத்த வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரி. விஎஃப்எக்ஸ் கம்பெனி நெக்ஸ்ட் மீடியாவோட டைரக்டர், கோஃபவுண்டர். இந்த படத்துக்கு வந்து விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் வந்து மிஸ்டர் அருண்ராஜ். நானும் அவரும் தான் அசோசியேட் பண்ணி இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபார் கிங்ஸ்டன் வெரி சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போது நான் எப்படி என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணேன்னா, டைரக்டராக கதை எழுதிட்டு இருப்பேன், நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அந்த டைம் வந்து என்னோடய கதை நிறையா விஎஃப்எக்ஸ் ஓரியன்டாக இருக்கனால அவர் அருணோட அசோசியேட் பண்ணி என்ன பட்ஜெட் ஆகும் அப்படிலாம் கேட்டுட்ருப்பேன். ஸோ அந்த டைமில் எங்களோட ட்ரீமை கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா எங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் மீடியான்ற ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணது ஒரு உதவியாக இருந்தது. அப்போ நாங்கள் ஒரே விஷயந்தான் மைண்டில் வச்சுக்கிட்டோம், இதில் பண்ணுற படம் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், அந்த அவுட்புட் குவாலிட்டி வந்து ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கணுன்றதை நாங்கள் ரொம்ப மைண்டில் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணதில் டெடி ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. இப்போ அடுத்து எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய அர்த்தமாக இந்த கிங்ஸ்டன் படம் எங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வாய்ப்பை எங்களுக்கு வாங்கி கொடுத்த ஜிவி பிரகாஷ் அவர்கள் ப்ரொடியூசர், கமல் பிரகாஷ் சார் டைரக்டர், தேங்க்யூ. தினேஷ் ப்ரோவை பற்றி சொல்லி ஆகணும். நிறையா டென்ஷனு, நிறையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட படம் விஎஃப்எக்ஸ் ஒர்க் மட்டுமே டெடிகேட் பண்ணி போச்சு. அவர் கமல் பிரகாஷ் சாரை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அப்பா எவ்வளோ பொறுமை அவருக்கு, எவ்வளோ டே நைட் அவர் தூங்குறாரா இல்லையா எதுவுமே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எப்போ பார்த்தாலும் அவைலபிளாகவே இருப்பார். திடீர்னு ஒரு கரெக்ஷன் அனுப்புவார், அதை பார்ப்போம், பார்த்துட்டு ஓகே இது நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறப்ப திருப்பி அடுத்த நாள் 2 மணிக்கு ஒரு மெசேஜ் வரும். அவர் எப்போ தூங்குறாரு எப்போ எந்திரிக்கிறாருன்னு தெரில. டீமே ஒரு மாதிரி பயங்கர வெறித்தனமான ஒரு டீமாக இருந்துச்சு. எங்களுக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் படத்துக்கு ஒர்க் பண்ணுன்ற சந்தோஷத்தோடு வெளியே போகிறோம்.
தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆக்டர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன்றைக்கி வந்திருக்க சீஃப் கெஸ்ட் கலைப்புணி எஸ் தானு சார், வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட் அஸ்வத். இந்த டேக்கு நான் எவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் மை ப்ராடக்ட் செல்ஸ். நம்மளோட கஷ்டத்தை இங்கே செல் பண்ண வரல, நம்ம ப்ராடக்டை செல் பண்ண வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹோப் த ஸ்ட்ரகிள், சாக்ரிஃபைஸ் அண்ட் எஃபர்ட், மணி that everyone has put into this film is on screen. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ண நினைக்கிற பீப்புளில் ஃபஸ்ட் ஜிவி சார். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் லோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற ஆள் நான். 20,000 ரூபாய் ஷார்ட் ஃபிலிம்னாலே நம்மளுக்குலாம் ஐயோ பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், அந்த ஐடியாவுக்கு பட்ஜெட் இல்லை. அப்படிப்பட்ட ஐடியா கிங்ஸ்டன். நம்மளுக்கு அதை நம்ம ட்ராவல் ஒரு 5-6 இயர்ஸ் ட்ராவல் சாரோடையே இருக்குது. எனக்கு படங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. 20,000 ரூபாய் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற ஒரு பையனை ஒரு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் படம் பண்ண சான்ஸ் கொடுத்த ஜிவி சாருக்கு ஃபர்ஸ்ட், தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் பண்ண ஜி டீம், வினோத், தினேஷ் எல்லாரும். ஏன்னா இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணது இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் நாட் கமல். தி சப்போர்ட்டட் த ஐடியா பிஹைண்ட் கிங்ஸ்டன். அந்த ஒரு ஐடியாக்கான பவர் அண்ட் ஐடியாக்கான சப்போர்ட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங் டுடே. இந்த ஐடியாவை ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர அதுக்கு அடுத்த சேலஞ்ச் நம்மளுக்கு இருந்தது. நம்மளோட டீம், க்ரூ, கேஸ்ட் எல்லாரும். நம்மளோட படத்தோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி த மேக்கிங். ஸோ அதை நம்பி நம்ம போட்ட காஸ்ட் அண்ட் எஃபர்ட் தெரியறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த டிஓபி கோகுல் பினாய், ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி, நம்மளோட எடிட்டர் சான் லோகேஷ் அண்ட் மெயின்லி திலீப் சுப்ராயன் மாஸ்டர். அவரோட எஃபர்ட் இன் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி ஸ்போக்கன் அபவுட். ஏன்னா டிப்பிக்கலான ஃபைட்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் இஸ் பிளெண்டட் இன் டு த ஸ்டோரி. இந்த படத்துக்குள்ளே இருக்கிற நார்மலான சீன்ஸே நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி அமையுது. அது எப்படி சிஜி அண்டர்ஸ்டாண்டிங்கோட பீப்புளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அண்ட் நம்மளோட விஎஃப்எக்ஸ் டீம் நிர்ஜன், அவங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களோட குவிக் திங்கிங் நம்மளுக்கு இந்த படத்தை சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சு தர முடிஞ்சது. அண்ட் apart from all this, I have my amazing cast. GV sir, obviously, donning another hat, hero, producer and music director. Divya was a very good addition to the team. நம்மளுக்கு படத்துக்கு தேவைப்பட்ட இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்ட எல்லாமே அமையிற ஒரு ஹீரோயினாக அவங்க வந்தாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we have 3 talented artists that you saw. முன்னாடி வந்து பேசிட்டு போனாங்க. அவங்களோட வைப் இந்த மாதிரி தான் இருக்கும். செட்டில் டெய்லி இதே தான் நடக்கும். இந்த வைப்பில் இருக்கிறவங்கள வச்சு ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் எடுக்கிறது தான் என்னோட சேலஞ்ச். டெய்லி செட்டில் இதே தான் நடந்துட்டு இருக்கும். ஆக்ஷன் வந்தால் மூட் மாறணும். ஸோ தட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லேயர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இட் ஹாஸ் 2 different zones to it. அந்த ஒரு டைம் லைனில் நடக்கிற ஒரு கதையை ரொம்ப கம்மி டியூரேஷனில் சொல்ல வேண்டிய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கன்வே பண்ண சேத்தன் சார் ஆகட்டும், அழகன் பெருமாள் சார் ஆகட்டும், குமரவேல் சார் ஆகட்டும், 3 பேருமே அது அவ்வளோ நல்ல எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இது தவிர நான் மிஸ் பண்ணியிருந்தா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி ஒன், ஃபோட்டோ ஃப்ளேட்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஆன் டே கிட்டத்தட்ட 200 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 200 பேரோட எஃபர்ட்டும் இந்த ஒரு ஐடியாக்காக அப்படிங்கிற ரெஸ்பெக்டை தான் நான் பார்க்குறேன். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் அவ்வளோதான். ஐ எம் excited to present the film to you all. I hope you like it. Thank you. மறக்கல, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பெரிய டீம். ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் நாட் வெரி சிம்பிள் ஃபிலிம். இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டால் ஒரு 7 பேர் கூட இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜோனான படம் இல்லை இது. ஸோ இவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட எஃபர்ட்டும் ஒரு ஃபேஸ் ஆஃப் த ஃபில்மை அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸ்டார்டிங் வித் ஆகாஷ், இளையராஜா, யோகேஷ், கிஷோர், ஏழுமலை, சுஷில், கனிஷ்க், அதுக்கு தர்மா, பேரே நான் வர மாட்டேங்குது பாருங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. பாரின்னு இப்போ ரீசெண்டாக ஒருத்தன் எனக்கு ஜாயின் பண்ணான். என்னோட ஃப்ரெண்டோட டீம்லேருந்து நான் கடன் வாங்கினேன் கடைசி ஒரு 6 மாதம் பிரதீப்போட டீம்லேருந்து. அமேசிங் ஒர்க். கிட்டத்தட்ட நம்ம படத்தோட அந்த 3000 VFX ஷாட்ஸை ஒரு சிங்கிளால் பார்த்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் சுஷில், ஹீஸ் ஆல்சோ அன் அசோசியேட் இன் த ஃபிலிம், வாஸ் நாட் ஹியர் டுடே.
மிட்ஸ் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கோம். அவனும் லைக் டே ஒன்லேருந்து டே எண்டு வரைக்கும் நம்ம படத்துக்கு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் வெல் டு த ஃபிலிம். ஐ ஹோப் த ஃபிலிம் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அவர் சேக். தேங்க்யூ.